கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் நடிகர் ரவி மற்றும் ஆர்த்தி ரவியுடைய விவாகரத்து பிரச்சனை பெரிய அளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதற்கு காரணமா இருக்கிறது கெனிஷா தானும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்துச்சு. இந்த நிலையில கெனிஷா மற்றும் ரவி 2 பேரும் கழுத்துல மாலையோட இருக்க மாதிரியான போட்டோ ஒண்ணு சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா, என்ன விஷயம்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அப்படி எதுவும் நடக்கல. அவங்க 2 பேரும் இப்ப ரீசெண்டா குன்றக்குடியில இருக்க முருகன் கோவிலுக்கு ஜோடியா போயிருக்காங்க. அங்கதான் இவங்க 2 பேரும் கழுத்துல மாலையோட போஸ் கொடுத்திருக்காங்க. ரவி மற்றும் கெனிஷா இருக்க இந்த போட்டோல நிறைய பேர் அவங்க கூட இருந்தாலுமே அவங்க 2 பேரை கிராப் பண்ணி வச்சிருக்க போட்டோ மட்டும்தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. 90ஸ்கள்ல ஹீரோயினா நடிச்சிருந்தாலும் இப்ப வரைக்கும் தமிழ் மக்கள் மனதுல நீங்க அதை இடம் பிடிச்சிருக்கவங்க தான் ஆக்ட்ரஸ் சிம்ரன். ஆக்ட்ரஸ் சிம்ரனுடைய டான்ஸுக்குன்னே அவங்களுக்கு தனி ஃபேன் பேஸ் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சினிமா துறையில நடுவுல கொஞ்சம் கேப் விழுந்திருந்தாலும் இப்போ சிம்ரன் மறுபடியும் சினிமா துறையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா சிம்ரன் அவர்களுடைய நடிப்புல வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்துச்சு. சமீபத்துல ஒரு பேட்டியில பேசியிருக்க சிம்ரன் அவர்கள் தமிழ்நாடு பத்தியும் தமிழ் சினிமா பத்தியும் பேசிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் தமிழ் சினிமால இருந்து ஹிந்திக்கு போய் வேலை பண்ணணும்னு ஒரு நாளும் நினைச்சது கிடையாது. தமிழ் சினிமால நடிக்கிறது தான் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. தமிழ் சினிமாவுல வேலை செய்யற எல்லாருமே ரொம்ப சிம்பிளானவங்க. ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தா கூட அவங்க ரொம்பவே இயல்பா நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க. அதுதான் தமிழ் சினிமாவுல எனக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம்னு சிம்ரன் பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிம்ரன் அவர்கள் தமிழ் சினிமாவுல ஹீரோயினா நடிக்கும் பொழுதே அவங்களுக்கு நிறைய ஹிந்தி படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சதா. ஆனா தமிழ் சினிமா மேல இருந்த அன்புனால சிம்ரன் அவர்கள் தமிழ் சினிமாவில மட்டுமே தான் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.